வெல்கம் டு ஜிபிசி அரினா. இந்த வீடியோவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமோட ரிவ்யூ பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நமக்குன்னு ஒரு இடம் கொடுக்குறாங்க. அங்கே போய் நம்ம உட்காந்துக்கிறோம். அங்கே போய் உட்காந்துட்டு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோவுக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து கொடுக்குறாங்க. நமக்கு ஒரு செகண்ட் அந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தோன்னா நம்ம தலையை சுற்றிடுச்சு. எக்ஸாம் தொடங்கினதும் மேட்ச்னு ஆரம்பிக்கிறாங்க. அதாவது நம்ம இன்சுலின் டைராக்சின் எல்லாம் இதுக்குள்ளே கொண்டு வராங்க. இதை நோக்கி தான் இந்த எக்ஸாம் போக போகுதுன்னு பார்த்தா திடீர்னு ரீசன் அண்ட் அசெஷன் ஒன்று கொடுக்குறாங்க. அது என்னடான்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச மாதிரியே தான் இருக்கு. எந்த ஒரு ஆப்ஷனை பார்த்தாலும் எல்லாமே கரெக்டுன்னு தான் தோணுது. எதை கடைசியில் திக் பண்ணுறதுன்னு நமக்கு தெரியல. அப்புறம் திரும்பவும் மேட்சுக்குள்ளேயே போகிறாங்க. இந்த முறை இன்சுலின் பக்கம் போகாம நம்ம ஆர்டிகிள் பக்கம் வந்துடுறாங்க. நம்மளும் அதுக்கு தான் இதுக்கு தானே கடைசியாக ஆப்ஷனில் மார்க் பண்ணதுக்கு அப்புறம் எதுக்கு தானே நமக்கு தெரியாம போயிடுது. இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அட்டன் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா மகளிர் விடியல் பயணம், அப்புறம் இந்த மாதிரி ஒரு சில கேள்விலாம் கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. இந்த எக்ஸாமோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பத்தி பார்த்தோம்னா ஓரளவுக்கு அப்படி இப்படின்னு இருந்தாலும் எழுதுறதுக்கு கொஞ்சம் டைம் இருந்துச்சு. திடீர்னு இன்டர்வலுக்கு அப்புறம் பார்த்தோம்னா மேக்ஸ் மொத்தம் வந்துட்டான். இந்த மேக்ஸ் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் எக்ஸாமே கொஞ்சம் சூடு பிடிக்குது. என்னன்னு பார்த்தோம்னா டைம் போறதே தெரியல. இதுக்கு நடுவுல ஒரு பெரிய வேலையை பார்த்து விட்டு போயிட்டாங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அப்படி ஒரு கேள்வி கேட்டு வச்சுக்கிறாங்க. என்னன்னு பார்ப்போமா? 5 பெண்கள் ஒரு வரிசையில் அமர்ந்திருக்கிறார்கள். ரோசி என்பவர் சிவநந்தினி மற்றும் அபிக்கு அருகில் இல்லை. அனுராதா சிவநந்தினிக்கு அருகில் இல்லை. ரோசி மோனிகாவிற்கு அருகில் இருக்கிறாள். மோனிகா வரிசையில் நடுவில் இருக்கிறாள். பின்னர் அனுராதா பின் ஒருவனவற்றுள் யாருக்கு அருகில் இருக்கிறாள்? இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா அனுராதா யாருக்கு அருகில் இருக்கிறாள் அப்படின்னு நம்மளை பார்த்து கேக்குறாங்க. அனுராதா யாருக்கு அருகில் இருக்கிறாள் அப்படின்றத பார்க்க நம்ம வேலை. இதெல்லாம் ஒரு கேள்வின்னு சொல்லி நம்மளை கேட்டு வச்சுக்கிறாங்க. சரி, போயிட்டு போகுதுன்னு பார்த்தா திடீர்னு கெமிஸ்ட்ரி உள்ள கொண்டு வந்துட்டாங்க. என்னடான்னு கேட்டா C55 S10 O5 N4 Mgன்றான். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வெறும் H2O மட்டும்தான். இவங்க இவ்வளவு பெருசா கேட்டு வச்சுக்கிறாங்க. நமக்கு என்ன எழுதுறதுன்னே தெரியல. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வெறும் H2O மட்டும்தான். இப்படிலாம் கேட்டுட்டு இருந்தா நம்ம எங்க போறது சொல்லுங்க. அப்புறம் டைஸ்ன்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க. இந்த நம்பரை ஆப்போசிட்ல என்ன நம்பர் இருக்குன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்துடுறாங்க. இந்த கேள்வியை பட்ச நம்பால் ஒருத்தர் என்ன பண்றான், கொஸ்டின் பேப்பரையே டைஸா மாத்தி போட்டான். அவ்வளவு சூப்பரா பண்ணிருக்கான் பாருங்க. கொஸ்டின் பேப்பரே டைஸா மாத்தி அதுக்கு ஆப்போசிட்ல என்ன நம்பர் இருக்குதுன்னு பாத்துருக்கான். இந்த எக்ஸாமோட செகண்ட் ஹாஃப் பத்தி பார்த்தோம்னா டைம் போனதுன்னு தெரியல. நம்ம என்ன எழுதணும்னு நமக்கு தெரியல. அந்த அளவுக்கு டைம் சும்மா ஜெட் ஸ்பீட்ல சர்ன்னு போயிட்டே இருந்துச்சு. நம்மளும் டைமுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் ஓடிக்கிட்டே இருந்தோம். கடைசியா கிளைமேக்ஸ்ல சிம்பிளிஃபைன்னு ஒரு மேக்ஸ் கொஸ்டின் கொடுக்குறாங்க. அந்த கொஸ்டினை பார்த்ததும் அதை பார்க்கும்போது இடியாப்பத்துல இருக்கிற சுத்த கூட நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும். ஆனா இந்த சிம்பிளிஃபை பண்ணி இந்த கொஸ்டினோட ஆன்சரை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நமக்கு போதும்னு ஆயிப்போச்சு. ஒரு கட்டத்துல மண்டே வெடிக்கிற மாதிரி ஆகி போயிடுச்சு. கடைசியா பார்த்தோம்னா அப்படி இப்படி எப்படின்னு எழுதிட்டு வந்துவிட்டு கடைசியில ஆள விடுறா சாமின்னு ஓடி வந்த கதையா ஆகி போச்சு. இந்த எக்ஸாமை பத்தி முழுசா சொல்லணும்னா, அதாவது நம்ம கேமராமேன் கிட்ட நான் ஒரு ஆங்கிள் வைக்க சொன்னேன். ஆனா அவர் ஒரு ஆங்கிள் வச்சாரு. கடைசியா எப்படி ஆகி போச்சுன்னு பாத்தீங்கன்னா, நான் போட்டுக்கிற டிஷர்ட் ப்ளூ கலரா இல்ல கிரே கலரான்னு எனக்கே தெரியாத அளவு அவர் எடுத்து வச்சுக்கிறாரு. இதே மாதிரிதான் இந்த கொஸ்டின் பேப்பர்லயும் கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறாங்க. நமக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம எல்லாருமா சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. மீண்டும் குரூப் 4 எக்ஸாம் எழுதுனதுக்கு அப்புறம் இந்த ரிவ்யூ நிகழ்ச்சியில நம்ம சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் GPC.